வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு அடையாள அட்டையாட்டு பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசுடைய சலுகைகள், அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இப்படிப்பட்ட சலுகைகளுக்கு நம்முடைய ரேஷன் கார்டு ஒரு முக்கியமான அடையாள அட்டையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரசீதில் அரசு மானியம் விவரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்கள் அரிசி, கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை, பாமாயில், தோரம் பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, அதாவது பார்த்தீங்கன்னா 2 பொருள், அரிசியும் கோதுமை இலவசமாட்டும், மற்ற சர்க்கரை, பாமாயில், தோரம் பருப்பு குறைந்த விலையிலையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில் வழங்கிட்டு வராங்க. அது மேலும் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களை சந்தை விலையில் அரசு வாங்குகிறது. உணவு மானியத்திற்காக மட்டுமே தமிழக அரசு ஆண்டுக்கு 10,500 கோடி ரூபாய் செலவு செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையின் மூலம் மட்டும் வழங்கப்படும் அரிசி பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 10,500 கோடி ரூபாய் கொடுத்து தான் வாங்குறாங்க. இந்த நிலையில் ரேஷன் கடையில் விரல் ரேகை பதிவு, பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதை தவிர வெளி ரேகை சரிபார்ப்பு கருவிலையும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடு நடக்குது. இதனால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கைரேகை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வராங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டை அவங்க ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கைரேகையை வைத்து அப்படியே உங்களுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க பொருள் தந்துருவாங்க, தமிழ்நாடு அரசுடைய மானியம் விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு அந்த ரசீதும் கரெக்டாக இனி தந்துருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா சந்தை விலையில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் முறைகேடாட்டு விற்பனை செய்யப்படுவது தவிர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பொருட்கள் விற்கும்போது வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண், நுகர்வோர் பெயர், பொருள் விற்பனை அளவு, அதற்கான தொகை எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதற்கான விவரங்கள் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 25,000 ரேஷன் கடைகளுக்கு கொடுத்துட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இனி ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கைரேகை வைத்து தான் உங்களுடைய ரேஷன் பொருளை வாங்குவாங்க. ரேஷன் பொருளை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதில் நீங்கள் என்னெல்லாம் பொருள் வாங்கியிருக்கீங்க, எத்தனை கேஜி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு என்ன ரேட்டு, என்ன மானிய விலையில் தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ரசீதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ஏழை மக்கள் பயன்பெறவே ரேஷனில் மானியம் விலையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சிலர் அந்த பொருட்களின் மதிப்பு தெரியாமல் கடை ஊழியர்களை எடுத்துக்கொள்ளுமாறு கூறுவதால் தான் பல முறை கேடுகள் நடக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு அதிகமான தொகை கொடுத்து தான் வாங்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வாங்காமலே ரேஷன் கடையில் இருக்கவங்கள்ட்டே நீங்களே இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியதுனால தான் இந்த பல முறைகேடுகள் நடக்கதாட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதை தடுக்கவே தற்போது ரசீது ஒவ்வொரு பொருளும் அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அதை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவை கார்டுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும் என ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதில் உள்ள தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரசீது கொடுப்பது மூலம் அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்மெண்ட்டுடைய இலவச எண் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு புகார் அளிக்கலாம்னு சொன்னால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புகார் அளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரசீது கண்டிப்பாக இனி கொடுக்க தொடங்குவாங்க. அதில் எவ்வளோ ரூபாய்க்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு அந்த பொருள் வாங்கியாங்க, உங்களுக்கு என்ன விலையில் மானிய விலையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா தகவலும் அதில் இருக்கா. இனி ரேஷன் கடையில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரசீதை நீங்கள் வாங்கி அதோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கம்மியானாலோ ஏதாவது ரேட் அதிகமாக போட்டிருந்தாலோ நீங்கள் அந்த நம்பருக்கு புகார் அளிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.